அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இவர் பொழைச்சுக்கிட்டார். இட்ஸ் a miracle. வைத்திய சாஸ்திரத்துக்கு இன்னும் புரியாத சில விஷயங்கள் இருக்கு. சஸ்பெண்டட் அனிமேஷன். என்ன சொல்றீங்க? பார்க்கும்போது அந்த உடல் செத்த மாதிரி தான் இருக்கும். ஆனா உயிரோட சலனம் எந்த வைத்திய சாஸ்திரத்துக்கும் தெரியாத விதத்துல உள்ள எங்கேயோ துடிச்சுக்கிட்டு இருக்கும். அற்புதம்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி சம்பவங்கள் இதுக்கு முன்னாலேயும் நடந்திருக்கு. என்னால நம்பவே முடியலையே. நம்பித்தான் ஆகணும். நீதிமன்றத்தோட சரித்திரத்துல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சில வருஷங்களுக்கு முன்னால பிரிட்டன்ல. தண்டனை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் வைத்திய பரிசோதனையில குற்றவாளிக்கு உயிர் இருக்கிறது தெரிஞ்சது. அது ஒரு பெரிய சட்ட பிரச்சனையாச்சு. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் தூக்கு தண்டனை தீர்ப்புல அன்டில் டெத், சாகும் வரைங்கிற வார்த்தையை சேர்த்தாங்க. என்ன இருந்தாலும் எனக்காக நீங்க செஞ்சது பெரிய உதவி டாக்டர். இதை நான் மறக்கவே மாட்டேன். என்ன சார் இது? இட்ஸ் மை டியூட்டி. எனக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். இவரை ஆம்புலன்ஸ்ல கூட்டு வரும்போது யாராவது பார்த்தாங்களா? முகத்தை துணியை வச்சு மறைச்சிருந்ததுனால இவரை யாரும் பார்க்கல. இனிமே இந்த ரூமுக்குள்ள உங்களை தவிர வேற யாரும் வரக்கூடாது. சிஸ்டர்ஸா இருந்தாலும் சரி. அப்புறம் எக்ஸ்ரேல பிரெயினுக்கு ஒன்றும் டேமேஜ் இல்லை. அதான் பெரிய லக். ஆனா நீ வெளியேறு. வாங்க. பயப்படாதீங்க. கடவுள் புண்ணியத்துல ஒண்ணும் ஆகல. அவன் அபாய கட்டத்தை தாண்டிட்டான். நன்றி டாக்டர், ரொம்ப நன்றி. எனக்கு சொல்லாதீங்க. அந்த கடவுளுக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும். அவரால தான் இன்னைக்கு உங்க பையன் உயிரோட இருக்கான். டாக்டர்ஸ் ஆன எங்களுக்கே இது ஒரு புரியாத புதிரா இருக்கு. நான் இது வரைக்கும் என் சர்வீஸ்ல இப்படி ஒரு அதிசயத்தை பார்த்ததில்ல. மரணத்துல இருந்து அப்துல் திரும்ப பொழைச்சு வந்ததுக்கு காரணம் உங்களோட கடவுள் நம்பிக்கை தான். மாஷா அல்லாஹ். தூக்கு கயிறுல இருந்து என் அப்துல்ல நீங்க காப்பாத்திட்டது நினைச்சா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் காப்பாத்தினது தூக்கு கயிறுல இருந்து இல்ல. தூக்கு போட்டு கரெக்டா 35வது நிமிஷத்துல அப்துல்லோட பாடி என் டேபிளுக்கு வந்தது. சொந்தக்காரங்க கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி இறந்துட்டான்னு நான் சர்டிஃபை பண்ணணும். மன வேதனையோட பரிசோதனை செஞ்சேன். பல்ஸ் டெட். ஆனா இதய துடிப்பை பார்த்த நான் ஆடி போயிட்டேன். அப்துல்லோட உடம்புல உயிர் இருந்தது. இதய துடிப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வந்தது. எந்த நிமிஷமும் அவனோட உயிர் போகலாம். அந்த ஒரு நிமிஷம் என்ன செய்யறதுன்னு தெரியாம நான் தகச்சு நின்னேன். நல்ல வேளை அப்துல்லோட போஸ்ட்மார்ட்டத்துக்கு சாட்சியா வந்தது நம்ம தாஸ் தான். அப்துல் நிரபராதிதான தெரிஞ்சுக்கிட்ட தாசும் எனக்கு உதவியா இருந்தான். அப்துல் உயிரோட பார்த்ததும் எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த சமயத்துல மட்டும் இவர் இல்லைன்னா அப்துல் நமக்கு கிடைச்சிருக்க மாட்டான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட தாமதிக்காம ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்தேன். அப்துல் செத்துட்டான்னு சர்டிஃபை பண்ணி பாடியை உங்ககிட்ட ஒப்படைச்சேன். நாங்க செஞ்சது வெளியே தெரிஞ்ச எங்க 2 பேரோட வாழ்க்கையே அழிஞ்சிரும். அதனால வரக்கூடிய விளைவுகளுக்கு நாங்க கொஞ்சம் கூட கவலைப்படல. எங்க தொழிலுக்கு வேணா துரோகம் செஞ்சிருக்கலாம். ஆனா ஒரு நிரபராதியை காப்பாத்திட்டோன்னு பெருமையா இருக்கு. நம்ம அப்துல் இவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து பொழைச்சிருக்கான்னா அது நீங்க செஞ்ச தர்மமும் புண்ணியமும் தான் தாதா சாஹிப். சரி, நீங்க கொஞ்ச நேரம் ஓய்விடுங்க. அப்துலுக்கு நினைவு திரும்பின உடனே சொல்லி அனுப்புறேன். இல்ல டாக்டர், எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல. நான் ஏன் அப்துல் பக்கத்திலேயே இருப்பேன். அவ கண்ணு திறந்து பார்த்தா போதும். தைரியமா இருங்க, அவருக்கு ஒண்ணும் ஆகாத. நீங்க எல்லாம் இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படணும்? இந்த விஷயம் ஊர்ல யாருக்கும் தெரியாதுல்ல? தெரியாது. அப்துல்லோட பணத்தை எங்கேயோ புதைக்கிறதா எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன். ஆனா அப்துல்லோட பணத்தை பார்க்கறதுக்காக ஊர்ல எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்துல், அப்துல், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். யூ ஆர் ஆல் ரைட். அப்துல், உனக்கு ஒன்றும் ஆகல. உன்னோட கழுத்துல சுருக்கு இல்ல. நீ இப்ப தூக்கு மேடல நிக்கல. நீ இப்ப என் ஹாஸ்பிட்டல்ல இருக்க. உனக்கு ஒன்றும் ஆகல. இங்க பாரு, உங்க அப்பா. அப்துல், அப்துல், உனக்காக எல்லாரும் வந்திருக்காங்க.
பாரு, ராகவன் கூட வந்திருக்கான். பழைய விஷயங்கள் ஏதாவது உனக்கு ஞாபகத்துக்கு வருதா? நம்ம ஊரு திருவிழா உன் ஞாபகத்துக்கு வருதா? யாரு வச்ச மையே இது நான் வச்ச மையே, நீ முன்னால போனா நான் பின்னால வர. மழையில நனையும் போது மாந்தோப்பில் ஒதுங்கும் போது, நனையும் போது மாந்தோப்பில் ஒதுங்கும் போது, நானின் உடம்பு சூடு கண்ணம்மா. அட மாங்காய் கூட கீழே விழுந்துருச்சு, அது கூட அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்ச என்ன தெரியல, என்ன கிடைச்ச வரைக்கும் லாபம் தான். வா பாத்துறேன். அட சேலம் வாங்க. இத பத்தியா எங்க காட்டு? டேய் AK-47டா. அந்த வண்டியை நிறுத்துங்க. வண்டிக்காரன் எங்க நிறுத்தினா? அவன் அப்பவே போயிட்டான். சும்மா அப்படி. ஹலோ 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 வண்டி நிறுத்து. அந்த லாரியை ஃபாலோ பண்ணணும். அந்த லாரியை இந்த ஆட்டோல போனா பிடிக்க முடியாது. நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போலாம். வா. அப்படின்னா ஏறு. அப்ப நானு நீ சைக்கிள் எடுத்து வீட்டுக்கு போ, நாங்க அப்புறம் வரோம். TN72 A2034 AK-47. உண்மையை சொல்லணும்னா நான் இதுவரைக்கும் இதை நேர்ல பார்த்ததே இல்லை. ஆனா இப்ப என்னடானா அவன் இதை சர்வசாதாரணமா கையில வச்சு சுத்திக்கிட்டு இருக்கிறான். செம வெயிட். இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி இதுல ஏதோ ஒரு ரகசியம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்ச மிலிட்டரிய தவிர இந்த ரைஃபிள் அதிகமா உபயோகிக்கிறது தீவிரவாதிகளும் சமூக விரோதிகளும் தான். அத மனசுல வச்சு விசாரிச்சா நீங்க சொல்றதை செஞ்சா கதை கந்தலாயிடும். நான் பாத்துக்கிறேன். நாங்க எல்லாரும் இங்க காக்கி ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிறது சிறைக்கிறதுக்கு இல்ல. போ மிஸ்டர் அப்துல் கதர், இதுல ஒரு கைது போடுங்க. அப்படியே உங்க அட்ரஸையும் கொஞ்சம் எழுதுங்க. நீங்க எந்த ஊரு? கனியூர், கோயிலுக்கு பக்கத்துல. என்ன இருந்தாலும் நீங்க ஒரு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கீங்க. வேற எவங்கிட்டயாவது கிடைச்சிருந்தா இதை இரும்பு கடையில கொடுத்து பட்டாணி வாங்கி தின்னு இருப்பான். ஆனா நீங்க பட்டாளத்துக்காரங்கிறதுனால இதோட அருமையை புரிஞ்சு வச்சிருக்கீங்க. எனிவே தேங்க்யூ அப்துல் காதர். இத நான் சும்மா விட மாட்டேன். SP திருவாசங்கிட்ட வந்துட்டீங்கல்ல, கவலைப்படாம தைரியமா போங்க. தேங்க்யூ சார். உன்னை SPக்கு பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த கேஸ்ல ரொம்ப ஆர்வமா இருக்காரு. நாம கொண்டு போய் கொடுத்தது சின்ன விஷயம் ஒண்ணும் இல்ல. இதுல ஏதோ பெரிய கடத்தல் கும்பல் சம்பந்தப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்கள கண்டுபிடிச்சா SPக்கு தானே பேரு. இது அந்த லாரி தானே? அதேதான். யாரோ இறங்குறான். வா SP சார் கிட்ட சொல்லலாம். என்கிட்ட எதையும் சொல்லாத. ஆயுதங்களை பத்திரமா சேர்க்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. கரெக்ட். ஆனா ஏன் சர்வீஸ்ல இது வரைக்கும் இப்படி நடந்தது இல்லையே? ஆனா இப்ப நடந்துருச்சு இல்ல. இது சாதாரண விஷயம் இல்ல. ஏதாவது தப்பு நடந்தது அப்புறம் தலை இருக்காது. சும்மாவா செய்யறோம்? லட்சக்கணக்கில் ரூபா வாங்கி தின்னு இருக்கோம்ல. ஏதோ நம்ம நல்ல நேரம் அந்த பட்டாளத்துக்காரன் கையில கிடைச்சது. அவன் கொண்டாந்து என் கையில கொடுத்தான். அவன் சரியான முட்டாளு. இல்லன்னா என் அப்பா முருகனுக்கு காவடியை சுமந்துக்கிட்டு தெரு தெருவா ஆண்டி கோலத்துல சுத்திக்கிட்டு இருப்போம். ஏன்பா நீ இன்னும் போகலையா? போகல. உங்களை ஆண்டி கோலத்துல நிக்க வைக்கணும்ல. நீ என்ன சொல்ற? உங்ககிட்ட ரைஃபிள் ஒப்படைக்கிறப்ப நான் கவனிச்சுக்கிறேன், கவலைப்படாம தைரியமா போங்கன்னு சொன்னீங்கல்ல. போறேன். முதல்ல இவனை உள்ள தள்ளுங்க. ஆயுதங்களை கடத்தல லாரி வேற வெளியே நிக்குது. அதையும் சீஸ் பண்ணுங்க, அப்புறம் போறேன். என்ன புரிஞ்சது இல்ல? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவும் பிரைம் மினிஸ்டரும் டிஃபென்ஸ் மினிஸ்டரும் தப்பு பண்ணிட்டாங்கடா. எல்லைய பாதுகாக்கிற பொறுப்பு எங்களுக்கும், உள்ள பாதுகாக்கிற பொறுப்பு உங்களுக்கும் கொடுத்திருக்காங்க. அத மாத்தி முழு பொறுப்பையும் எங்களுக்கு கொடுத்திருந்தாங்கன்னா உங்களை மாதிரி நாட்டை கூட்டி கொடுக்கிற தெவிடியா பசங்களை சுட்டு கொண்டு இருப்போம். நிறுத்துறா, பெரிய புட்டிங்கின்னு நினைப்பா.
சும்மா விட்டா ரொம்ப ஓவரா பேசிட்டே இருக்கிற. இங்கே உன்னை அடிச்சு கொன்னுடுவேன். ஜோக் அடிக்காத. உயிர் எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் ஆன்மை வேணும்டா. லஞ்சத்துல உருண்டு பிறண்டு மாட்டி தவிக்கிற உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அது ஒருத்தனுக்கும் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா தன்மானம் உள்ள ஒரு போலீஸ்காரனா இருக்கணும்னா, ரோஷமுள்ள ஒரு ஆம்பளையா இருக்கணும்னா நல்ல அப்பனுக்கு பிறந்திருக்கணும். அதை விட முக்கியம் ஒரு அப்பனுக்கு பிறந்திருக்கணும். உண்மையை சொன்னா உனக்கு ஏண்டா கீழே எரியுது? சரி, அதை விடு. இவனை நான் சும்மா விட போறதில்ல. உண்மையை சொல்லு. அந்த ஆயுதங்களை எங்க கொண்டு போற? உனக்கு யார் கொடுத்தாங்க? அந்த மாங்கா கூடையில AK-47 எப்படி வந்தது? சொல்லுடா. தவிர அவனை என் முன்னாலே அவனை அடிக்கிறியா? அப்துல், சார், அடிக்க கொல்லுங்கடா அவனை.